எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு டேக் இட் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பேம்பரிங் மை ஹஸ்பண்ட் இந்த வீடியோ தான் பார்க்க போகிறோம். பேம்பரிங்னா ஒன்றும் இல்லை, அவங்களுக்கு வந்து பெடிக்யூர் அண்டு சம் ஃபேஸ் ஸ்க்ரப், ஃபேஸ் மாஸ்க் இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ண போகிறோம். இன்றைக்கி வந்து அவரும் ஃப்ரீயாக இருக்கார். இன்றைக்கி நம்ம சேனலும் வந்து வீடியோ போடுறதுக்காக ஏதாவது வீடியோ எடுக்கணுங்கும் போது இந்த மாதிரி ஒரு வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு முடிவு எடுத்து வச்சுருக்கோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி பெடிக்யூர் எப்படி பண்ண போகிறேன், எந்த பேக்கை வச்சு பண்ண போகிறேன் அப்படிங்கிற வீடியோ தான் பார்க்க போகிறீங்க. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் எடுத்துருக்கிறது இந்த ஆல்ப்ஸ் குட்னஸோட சீ சால்ட் பெடிக்யூர் செட். ஆக்சுவலி உங்களுக்கு நான் பர்பிள்லே காமிச்சிருப்பேன், இதுக்கு முன்னாடி காமிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். இந்த பெடிக்யூர் செட் வந்து நான் வந்து பர்பிள்லேருந்து வாங்கியிருந்தேன். பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி பெடிக்யூர் செட்டுன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. ஒரு 3 months ஒன்ஸ் இல்லை 2 months ஒன்ஸ் இது மாதிரி வாங்குவோம், ஏதாவது ஒரு ப்ராடக்ட்லேருந்து வாங்குவோம். அந்த வகையில் ஆல்ப்ஸ் குட்னஸோட இந்த பெடிக்யூர் செட், இதோட விலை பார்த்தீங்கன்னா 120 rupees. சீ சால்ட் எக்ஸ்ஃபோலியேட்டிங் மேனிக்யூர் அண்ட் பெடிக்யூர் செட். ஸோ இது பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மேனிக்யூராகவும் யூஸ் பண்ணலாம், பெடிக்யூராகவும் யூஸ் பண்ணலாம். சீல் சால்ட் வந்து எதுக்கு ஹெல்ப் பண்ணுதுன்னா ஸ்கின்னை வந்து சாஃப்டன் பண்ணுறதுக்கும், இதில் இருக்கிற லெமன் இன்க்ரீடியன்ட் வந்து ஸ்கின்னை வந்து பிரைட்டனிங் பண்ணதுக்கும், கோகோ பட்டர் வந்து மாய்ஸ்சர் பண்ணுறது. இது ஒன்று இருந்தால் போதும். நீங்கள் வந்து மாய்ஸ்சரைசர் இது ஸ்க்ரப்னு தனித்தனியாக ப்ரிப்பேர் பண்ண வேணாம். இந்த ஒரு பேக்லேயே எல்லாமே இருக்குது. ஸ்கின் மாய்ஸ்சரைசர், ஸ்கின் ஸ்க்ரப் அண்ட் எல்லாமே இருக்குது. ஸோ அது மாஸ்க்கு கூட இதுலேயே இருக்கும். யூஸ்வலாக நாங்கள் வந்து DIY ப்ரிப்பேர் பண்ணுவோம். அதுக்கு பதிலாக இந்த ஒரே பேக் வாங்கினீங்கன்னா இதிலே 1 2 3 4 இருக்கும். அதை ஒன்றுன்னா நம்ம யூஸ் பண்ணிவிட்டு ஈஸியாக வந்துடலாம். ஸோ 1 2 3 4 சொன்னேன் இல்லையா, இப்படி இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து சோக். ஸோ இது வந்து சுடுதண்ணியில் நம்ம வந்து நம்ம இதில் இருக்கிறத கட் பண்ணி போட்டுட்டு சோக் பண்ண வைக்க போகிறோம். காலை ஒரு 15 minutes, 15 to 30 minutes வரைக்கும் வச்சுக்கலாம். அடுத்து வந்து கியூட்டிக்கல் க்ரீம். கியூட்டிக்கலை வந்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இந்த கியூட்டிக்கல் க்ரீம் வந்து நம்ம அப்ளை பண்ண போகிறோம். அடுத்து தேர்ட் ஒன் வந்து ஸ்க்ரப்பு. அடுத்து வந்து நம்ம இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் சோக்கிங் அண்ட் கியூட்டிக்கல் ஆயில் எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் அதுக்கடுத்து வந்து நம்ம பண்ண போகிறது வந்து ஸ்க்ரப்பு பண்ணி முடித்தோடனே நம்ம வந்து ஒரு மசாஜிங் க்ரீம் அப்ளை பண்ண போகிறோம், மசாஜ் பண்ண போகிறோம். ஸோ இதனால தான் சொன்னேன் ஸ்ட்ரெஸ் ரிலீஃபாக இருக்கும் அப்படிங்கிறது. அதுக்கடுத்து ஒரு மட் மாஸ்க், இதை போட்டு ஒரு 15 minutes கழித்து கழுவிடலாம். இவ்வளோ தாங்க. ஈஸியாக நம்ம வந்து பெடிக்யூர் அண்ட் மேனிக்யூர் ஈஸியாக பண்ணலாம். இதே இதை வந்து கையிலையும் பண்ணலாம். இன்றைக்கி நம்ம வந்து காலில் தான் பண்ண போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே. இங்கே வந்து சுடுதண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதுக்கு அப்புறம் வந்து நான் வந்து ஃபஸ்ட்டு 1 போட்டிருக்கிற இந்த சோக்கை நான் கட் பண்ணி போட போகிறேன். ஸோ இது ஒரு அந்த பேப்பர்லேயே போட்டிருக்காங்க எவ்வளோ நேரம்னா. ஸோ 5 to 10 minutes வந்து இதில் சோக் பண்ணணும். அதுக்கப்புறம் நம்ம ரெடியாக வந்து ஒரு டவல் க்ளீன் டவல் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க, இதை வந்து காலை தொடச்சி எடுக்கிறதுக்காக. அப்புறம் ஸ்க்ரப்புக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரப்பிங், இது வந்து ஃபுட் ஸ்க்ரப்னு விற்கிது, அந்த மாதிரி வாங்கி வச்சுக்கோங்க. இந்த ரெண்டும் வந்து ரொம்ப முக்கியம். இந்த ரெண்டும் சிசரும் ரொம்ப முக்கியம். அப்புறம் கியூட்டிக்கல் க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த கியூட்டிக்கல் புஷர் அப்படி சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன், அது ஒன்றும் வச்சுக்கோங்க. இது 3 வந்து ரொம்ப முக்கியம். இந்த 4 வந்து ரொம்ப முக்கியம். சிசர் ஏன் முக்கியம்னா நம்ம அந்த பேக்கை கட் பண்ணி போடுறதுக்காக. அப்புறம் ஸ்க்ரப்பு அண்ட் இது டவல். ஓகேங்களா, இதெல்லாம் ரெடியாக வச்சுக்கோங்க ப்ரிப்பரேஷனாக. இப்போ நம்ம வந்து காலை 5 to 10 minutes சோக் பண்ணலாம். இப்போ ஒரு 5 to 10 minutes 15 minutes மேக்ஸிமம் ஆயிடுச்சு. இப்போ இது சோக் பண்ண காலை ஒரு மேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். நீட்டான மேட்டாக இருக்கட்டும், கழுவின மேட்டாக இருக்கட்டும். ஸோ இப்போ எடுத்து வச்சுட்டு நம்ம வந்து க்ளீன் பண்ணலாம். தண்ணி வடிச்சிட்டு போகணும். நல்லா ஒரு டவல் வச்சு தொடச்சிடலாம். இப்போ நான் இங்கே கியூட்டிக்கல்ஸ்லாம் வந்து ப்ரெஸ் பண்ண போகிறேன், உள்ளே தள்ளி விட போகிறேன்.
இப்போ நல்லா புஷ் பண்ணியாச்சு. இப்போ செகண்டுன்னு போட்டிருக்க இந்த கியூட்டிக்கல் க்ரீம், இதை வந்து எக்ஸ்ஃபோலியேட்டிங் மேனிகேர் சொல்லியிருக்காங்க இல்லையா, இந்த சீ சால்ட் கியூட்டிக்கல் க்ரீமை இப்போ அப்ளை பண்ணலாம். இதில் நிறையவே மிச்சம் இருக்கும் இந்த கியூட்டிக்கல் க்ரீம். இது ஏதாவது உங்கள்கிட்ட ஒரு க்ளீன் பாக்ஸ் இருந்தால் அதை எடுத்து வச்சுக்கிட்டுக்கோங்க. அடுத்ததாட்டி நீங்கள் வந்து ஒரு 2-3 டேஸில் ஏதாவது ஸ்க்ரப் பண்ணுறீங்க, காலுக்கு பெடிக்யூர் பண்ணுறீங்க அப்படின்னா அதை யூஸ் பண்ணிடுங்க. ஏன்னா இதில் நிறையாவே இருக்கும். நான் இப்போ வந்து 10 விரலுக்கும் போட்டும் எனக்கு வந்து இருக்குது, கொஞ்சம் இருக்குது. ஸோ நான் வந்து ஒரு நாளைக்கு வந்து எனக்கு பண்ணுவேன், அப்போ இந்த கியூட்டிக்கல் க்ரீமை நான் யூஸ் பண்ணுவேன். இப்போது மறுபடியும் இந்த கியூட்டிக்கல் ப்ரெஷர் இருக்கு இல்லையா, இந்த க்ரீம் போட்டதுக்கப்புறமும் இந்த கியூட்டிக்கல் ப்ரெஷர் வச்சு லைட்டாக வந்து நம்ம வந்து ப்ரெஸ் பண்ணி விடுவோம். ஃபஸ்ட்டும் ப்ரெஸ் பண்ணோம், திரும்பியும் ப்ரெஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து வைப் ஆஃப் பண்ணிக்கலாம். பட் இது இல்லைனாலும் ஒன்றுமே பிரச்சனை இல்லை. இது ஆக்சுவலி வந்து நெயில் கிட்டோடய உங்களுக்கு கிடைக்கும் இந்த கியூட்டிக்கல் புஷ்ஷர். இது வந்து உங்களுக்கு வந்து இந்த ஒரு செட்டோடயே கிடைக்கும், ஈஸியாக வாங்கிக்கோங்க. இதை பற்றின ஃபுல் இன்ஃபர்மேஷன் வேணும்னாலும் நான் வந்து இன்னொரு வீடியோவில் போடுறேன், ஏன் கியூட்டிக்கல் ப்ரெஸ் பண்ணணும் அப்படின்னு. இப்போ இதில் போட்டோன்னா எனக்கு வந்து 15 மினிட்ஸ் மேலே உள்ள வீடியோவாக மாறிடும் அது. ஓகே, இப்போ எல்லாமே ப்ரெஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து எக்ஸஸ் க்ரீமை வந்து தொடச்சி எடுத்துடலாம். இந்த மாதிரி ஜென்டலாக வைப் பண்ணி எடுத்துருங்க. நம்ம வந்து ஆக்சுவலி லேடிஸ்க்கு பண்ணும்போது நீங்கள் வந்து நெயில் பாலிஷை ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த வேலையெல்லாம் பண்ணணும். இது அவங்களாம் போட மாட்டாங்க நெயில் பாலிஷை, அதனால தான் நான் வந்து டைரெக்டாக அப்ளை பண்ணிட்டேன். இதே வந்து லேடிஸை நம்மளாம் வந்து நெயில் பாலிஷ் காலில் போட்டிருந்தோன்னா நல்லா வந்து அதெல்லாம் க்ளீன் பண்ணிடுங்க. க்ளீன் பண்ணிவிட்டு சோக் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி போயிட்டு நெயில் பாலிஷோட சோக் பண்ணாதீங்க, நெயில் பாலிஷில் இருக்கிற கெமிக்கல்ஸும் வந்து ரியாக்ட் ஆகும். அது மாதிரி பேட்ச் டெஸ்ட் பண்ணிவிட்டு பண்ணுங்கள். நான் டிஐஒய் போடுறேன், டிஐஒய் தான் யூஸ் பண்ணுவேங்கிறவங்களுக்கு டிஐஒய் யூஸ் பண்ணலாம். இப்போ நான் வந்து எக்ஸ்ட்ரா கியூட்டிக்கல் க்ரீம் எல்லாம் எடுத்துட்டேன். தேர்டுன்னு இருக்கிற இந்த ஸ்க்ரப் யூஸ் பண்ண போகிறோம். இந்த ஸ்க்ரப் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஹேண்டை நல்லா வந்து டேம்ப் பண்ணி வச்சுக்கோங்க. இதை கையில் எடுத்துட்டு இந்த மாதிரி ஸ்க்ரப் பண்ணி விடுங்க. நல்லா வந்து பின்னாடி நல்லா சர்க்குலர் மோஷன் அண்ட் யூ டைப்பில் இந்த மாதிரி நல்லா ஸ்க்ரப் பண்ணுங்கள். இப்போது 2 காலுக்கும் நான் வந்து நல்லா ஸ்க்ரப் பண்ணிட்டேன். இப்போ வாஷ் பண்ணிவிட்டு நம்ம வந்து பேட் ட்ரை பண்ணிக்கலாம். இப்போ வாஷ் பண்ணிட்டு வந்தாங்க, இப்போ நம்ம வந்து பேட் ட்ரை பண்ணிக்கலாம். இதுக்கே வந்து நல்ல ஒரு ரிலீஃபாக இருக்கும். ரிலீஃபாக இருக்கா? நல்லா இருக்கு. காலே கொஞ்சம் நீட்டாக இருக்குது. ஸோ இப்போ அடுத்து வந்து மசாஜிங் க்ரீம் வந்து ஒரு 10 to 15 மினிட்ஸ் மசாஜ் பண்ணிவிட்டு எக்ஸஸ் க்ரீமை வந்து வெட் டவல் வச்சு எடுத்துடலாம். இப்போது 10 to 15 மினிட்ஸ் கழித்து எக்ஸஸை ஒரு டேம்ப் டவல் வச்சு எடுத்துடலாம். ஈரமான டவல் வச்சு
இந்த கியூட்டிக்கல் க்ரீமும் இதுவும் வந்து நம்ம வந்து எக்ஸஸ் மட்டும் ரிமூவ் பண்ணிடலாம். இது வாஷ் பண்ணக்கூடாது, எக்ஸஸை ரிமூவ் பண்ணுறோம், அவ்வளோதான். அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து ஒரு மாஸ்க். இது வந்து மட் மாஸ்க்கு. ஒரு 15 மினிட்ஸ் வந்து இதை அப்ளை பண்ணிவிட்டு அப்புறம் ஒரு கோல்டு வாட்டர் வச்சோ இல்லை நார்மல் வாட்டர் வச்சோ வாஷ் பண்ணிடலாம். இதுக்கு எதுவும் நீங்கள் மிக்ஸ் பண்ண வேணாம், அவங்க எல்லாமே மிக்ஸ் பண்ணி தான் வச்சுருப்பாங்க. அதை எடுத்து நம்ம வந்து இதில் அப்ளை பண்ணால் போதும். எப்படி இருக்குது, இதை நான் அப்ளை பண்ணுறேன். இதை ஒரு 10 to 15 மினிட்ஸ் காய வச்சுட்டு நம்ம வந்து வாஷ் பண்ணிடலாம். இப்போ இது நல்லாவே ட்ரை ஆயிடுச்சு. இப்போ வாஷ் பண்ணிட்டு வந்துடலாம். ஸோ இப்போ வந்து பெடிக்யூர் பண்ணியாச்சு. இப்போ அடுத்து நம்ம பண்ண போகிறது வந்து ஃபேஷியல் ஸ்க்ரப் அண்ட் ஃபேஸ் மாஸ்க் அண்ட் ஃபேஸ் வாஷ் பண்ண போகிறோம். யூஸ்வலாகவே அவங்க வந்து ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணுவாங்க, ஃபேஸ் ஸ்க்ரப் பண்ணுவாங்க. இருந்தாலும் உங்களுக்கு இன்றைக்கி நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, அதனால் ஒரு காட்டணுங்கிறதுக்காக இதெல்லாம் காட்டிகிட்ருக்கேன். ஸோ அடுத்து நம்ம ஃபேஸுக்கு போகலாம். அதுக்கு முன்னாடி இப்போ வந்து வாஷ் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறேன் அப்படிங்கிறத நோட் பண்ணி பார்க்கலாம். இப்போ நல்லாவே வாஷ் பண்ணிட்டு வந்தாச்சு மாஸ்கெல்லாம். இப்போ பேட் ட்ரை பண்ணிடலாம். இது வரைக்கும் பண்ணதே நல்லா வந்து ரிலாக்ஸிங் ஃபீல் இருக்கா? தூக்கம் வருதா? நல்லா ரிலாக்ஸ்டாக இருக்கு. ஸோ இந்த டயத்தில் ஷோக் பண்ணும்போது நெயில் கட் பண்ணுறேன்னா நெயில் கட் பண்ணலாம். இவங்களுக்கு நெயில் ஆல்ரெடி கட் பண்ணி தான் இருக்கிறனால நெயில் கட் பண்ணல. அடுத்து நம்ம வந்து மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணணும். இந்த ஸ்க்ரப்பு, இந்த மாஸ்க் இதெல்லாம் போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் ட்ரைனஸ் இருக்கும். அதனால் நான் வந்து ஒரு மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணுறேன். நான் இன்றைக்கி யூஸ் பண்ணுறது வந்து இந்த வாட்டர்மெலன் மாய்ஸ்சரைசர். இந்த வாட்டர்மெலன் மாய்ஸ்சரைசர் ஃபேஸுக்கும் போடலாம். ஒரு பியூர் வாட்டர்மெலன்லேருந்து எடுத்த ஒரு ஜெல்லி மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்கும். இதையும் ஆல்ரெடி நான் உங்களுக்கு வந்து பர்பிள்லே சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். வாட்டர்மெலன் மாய்ஸ்சரைசர். இப்போ இதை அப்ளை பண்ணலாம். நான் தேவையான அளவு எடுத்துகிட்டு க்ளோஸ் பண்ணிக்கிறேன். யூஸ் பண்ணி ஹேண்டை யூஸ் பண்ணி உள்ளே திருப்பி உள்ளே விடாதீங்க. இந்த அளவு போதும். இதுவும் கிட்டத்தட்ட ஆலோவேரா ஜெல் மாதிரி ஒரு ஜெல்லி கன்சிஸ்டன்சியில், ஒரு வாட்டர் கன்சிஸ்டன்சியில் இருக்கும். சில்லுன்னு இருக்குது. இதை நான் வந்து போட்டுட்டு மாய்ஸ்சர் பண்ணியாச்சு. அவ்வளோதான், பெடிக்யூர் பண்ணியாச்சு. ஃபேஷியல் ஸ்க்ரப் அண்ட் ஃபேஸ் மாஸ்க் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து அவங்கள வந்து நல்லா வந்து க்ளீன் சேவ் பண்ணிட்டு வர சொல்லிடுங்க. அதுக்கடுத்து ஃபேஸ் ஸ்க்ரப் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இன்றைக்கி நான் யூஸ் பண்ணுறது எல்லாமே வந்து 2 பேருமே யார் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபேஸ் வாஷ்க்கு வந்து நான் வந்து சார்கோல் ஃபேஸ் வாஷ் எடுத்துக்கிறேன். இது வந்து நல்லா டீப் கிளென்சிங் பண்ணும். ஸ்க்ரப்புக்கு ஆரஞ்ச் பப்பாயா ரெஜுவினேட்டிங் ஸ்க்ரப், இந்த ஸ்க்ரப் யூஸ் பண்ணுறோம். பப்பாயா ரெஜுவினேட்டிங் ஸ்க்ரப் யூஸ் பண்ணுறோம். அதுக்கடுத்து ஃபேஸ் மாஸ்க்கு வந்து இன்றைக்கி வந்து ஆக்டிவேட்டட் சார்கோல் ஃபேஸ் மாஸ்க் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து ஃபேஸ் ஸ்க்ரப்லேருந்து போயிடலாம். கொஞ்சம் ஃபேஸ் வந்து ஃபேஸ் நல்லா ஈரம் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் இந்த ஃபேஸ் ஸ்க்ரப் எடுத்துகிட்டு நல்லா இருக்கும். நல்லா வந்து 2 கை வச்சு ஸ்க்ரப் போட்டு ஒரு 15 மினிட்ஸ் இல்லைனா ஒரு 5 to 10 மினிட்ஸ் வரைக்கும் ஸ்க்ரப் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து நம்ம வந்து ஒரு ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ண போகிறோம். ஃபேஸ் வாஷுக்கு நான் வந்து இங்கே யூஸ் பண்ணிக்கிறது வந்து குட் வைப்ஸோட சார்கோல் ஃபேஸ் வாஷ். இதை வச்சு ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வர சொல்ல போகிறேன். ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டாங்க.
ஃபேஸை நல்லாவே வாஷ் பண்ணிவிட்டு அந்த சார்கோல் ஃபேஸ் வாஷ் வச்சு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வந்து கழுவிடலாம். க்ளீன் டவல் வச்சு ஃபேஸை வந்து நல்லாவே பேக் ட்ரை பண்ணிட்டு வந்துட்டு இப்போ நம்ம வந்து அடுத்து யூஸ் பண்ண போகிறது வந்து ஒரு ஃபேஸ் பேக்கு. இங்கே நான் எடுத்துக்கிட்டது வந்து ஆக்டிவேட்டட் சார்கோல் ஃபேஸ் பேக்கு. இப்போ நம்ம அதை அப்ளை பண்ணலாம். ஸோ மேக்ஸிமம் எல்லாமே வந்து சார்கோலில் எடுக்கிறேன். சார்கோல் வந்து ஒரு டீப் கிளென்சிங், அதுக்காக வந்து சார்கோல் தான் நான் சூஸ் பண்ணுறேன். என்னைக்காவது நாங்களே வந்து வெளியே போயிருந்தா கூட நானும் இதை தான் யூஸ் பண்ணுவேன். இதை கொஞ்சம் எடுத்துகிட்டு மூஞ்சியில் போடணும். வாசம் அதே மாதிரி தான் இருக்குது. நல்லா இருக்கா ஃபேஸ் வாஷ் மாதிரியே? வச்சு ஒரு ப்ராங்க் வீடியோ பண்ணலாம்னு யோசிச்சிருந்தேன். போட்டால் எல்லாரும் மாதிரி போடுறோம் அப்படிங்கிற டாபிக் வருங்கிறவங்க தான் போடல. இல்லைன்னா கப்புள் சேனலாக மாற்றிடலாம். மாற்றிடலாமா? அதுக்கு என்ன? Just be honest, I've been in my head. Reinforce my walls with all these hypotheticals. When it comes to you, no one really compares. But I'm scared and I'm nervous, I don't wanna get hurt. இப்போ ஃபேஸ் நல்லா வந்து ஃபேஸ் மாஸ்க் காஞ்சதும் நம்ம வந்து வாஷ் பண்ணிடலாம். ஸோ அடுத்து வந்து நம்ம ஃபேஸ் மாஸ்க் போட்டுட்டோம். ஃபேஸ் மாஸ்க் போட்டதுக்கப்புறம் ஒரு மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணணும். இங்கே நான் இவருக்கு நான் அப்ளை பண்ணுறது ஒரு ஸ்பெஷலான ஒரு மாய்ஸ்சரைசராக யூஸ் பண்ண போகிறேன். கொஞ்சம் போதும் நினைக்கலாம். போதுமா? இவ்வளோ ஒரு பேச போதுமா? அதை வச்சுருங்க ஃப்ரிட்ஜ் மேலே. Done. வந்து இதுக்கப்புறம் பார்க்க போகிறதெல்லாம் ஆஃப்டர் ஸ்னாப் ஃபோட்டோஸ் தான், கப்பல் ஃபோட்டோஸ் தான். ஸோ எங்களோட ஃபோட்டோஸ் ஆஃப்டராக அந்த விஷயங்களுக்கு அப்புறம் நடந்த ஃபோட்டோஸ்லாம் இப்போ காட்ட போகிறேன். கைஸ், இந்த வீடியோவை நீங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நீங்களும் உங்கள் ஹஸ்பண்டை இந்த மாதிரி பேம்பர் பண்ணுங்கள். உங்களையும் நீங்கள் பேம்பர் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி சுச்சுவேஷனில் நீங்கள் இந்த மாதிரி பண்ணும்போது கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ரிலீஃபாக ஃபீல் பண்ணுவீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.